ஸோ ஹாய் ஆல், நீங்கள் எக்ஸசைஸ் 2.6ல் 12 சம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த சம் கேட்குறாங்க. ஸோ சம்முனாலே ஒரே ஃபார்முலா தான் நமக்கு தெரியும், எஸ்என். பட் பிஃபோர் கோயிங் டு இட், இது ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். ஸோ இது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இது என்னோட செகண்ட் டேர்ம், இது என்னோட தேர்டு டேர்ம். இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு மொத்தம் இந்த இடத்துல 12 டேர்ம்ஸ் இருக்கு. 12 டேர்ம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தானா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்க நான் என்ன பண்ணுவேன்? காமன் டிஃபரன்ஸ் எடுப்பேன். காமன் டிஃபரன்ஸோட ஃபார்முலா என்ன? d is equal to a2 minus a1 is equal to a3 minus a2. ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் ரெண்டும் சேமா இருக்கான்னு செக் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் a2 மைனஸ் a1 போட்டு பார்ப்போமா? a2 என்னது இந்த இடத்துல? 3a minus 2b by a plus b. இந்த மைனஸ் போட்டுக்கிறேன். a1 என்னது? a minus b a plus b. ஒரு பக்கம் ஃப்ராக்ஷன், இன்னொரு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் ப்ளஸோ மைனஸோ இருந்தது அப்படின்னா அதோட நியூமரேட்டர் சேமா இருந்து அதோட டினாமினேட்டர் சேமா இருக்குது அப்படின்னா ஒரு தடவை எழுதிப்பேன். மேலே இருக்கிற டேர்ம்ஸை அப்படியே எழுதிப்பேன். ஸோ இந்த மைனஸை உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. மைனஸ் இன்ட்டு ஏ மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் பி. சரியா சாமி? ஸோ அப்போ என்ன இருக்கும்? லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா 2a. அதே போல லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா மைனஸ் பி பை a plus b. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதை சால்வ் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல தான் வருதா இல்லையான்னு செக் பண்ணிப்போம். இது ரெண்டும் சேமா, டிஃபரன்ஸ் சேமா இருந்தால் தான் இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன்ல இருக்குன்னு அர்த்தம். a plus b, இது a3. அடுத்தது a2 என்ன? 3a minus 2b by a plus b. ஸோ அப்போ ரெண்டு பக்கம் ஃப்ராக்ஷன், நடுவில் ப்ளஸோ மைனஸோ வந்து டினாமினேட்டர் சேமா இருந்துச்சு அப்படின்ட்டுனா அதை ஒரு தடவை போட்டுப்பேன். மிச்சம் இங்க 5a minus 3b minus 3a plus 2b minus 3a மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 2b. சரியா கண்ணா? இது மறந்துடாதீங்க மல்டிப்ளை பண்றது. ஸோ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்கன்னா 2a. இந்த லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ண, அதாவது லைக் டேர்ம்னா ஏ இருக்கா, பி இருக்கா, அதை தான் சால்வ் பண்ணணும். அதுதான் லைக் டேர்ம்ஸ் பை a பிளஸ் பி. சரி, ரெண்டுமே சேமா இருக்கு. சின்ஸ் த காமன் டிஃபரன்ஸ் இஸ் சேம், நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் தான் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். சரியா? அப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும்? Sn is equal to n by 2 2a plus n minus 1 into d. ஸோ அப்போ போன சம்ல ரொம்ப தெளிவாகவே பார்த்தோம். n அப்படிங்கிறது என்னது? டோட்டல் டேர்ம். ஸோ அப்போ டோட்டல் டேர்ம் எத்தனை? 12 இருக்கு. ஸோ அப்போ S12 is equal to 12 by 2 2 into ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது? a minus b a plus b. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் a plus b a minus b plus n is 12 minus 1. d என்ன கண்டுபிடிச்சு வச்சோம்? 2a minus b by a plus b. முடிஞ்சு போச்சு. இதை சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர். ஸோ 6 times. ஸோ 6. ஸோ இப்போ 2 into a plus b by a minus b. சாரி, a minus b a plus b. சாரி கண்ணா, சாரிடா, மன்னிச்சிருங்க. இந்த இடம் மட்டும் a minus b a plus b, a minus b a plus b. so plus 11 2a minus b by a plus b. ரைட்டா? ஸோ இப்போ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்? ஸோ இந்த 6 உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணிடுவோமா? ஸோ அப்போ 12 a minus b by a plus b plus 66 2a minus b by a plus b. முடிஞ்சா ராஜா? இது எப்படி எழுதிக்கலாம்? உள்ளுக்குள்ளார மல்டிப்ளை பண்ணுங்க. 12a minus 12b
பிளஸ் 60. இப்போ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 66 இன்ட்டு 2 என்ன 132. ஸோ அப்போ 132a 132a minus 66b. ஸோ டினாமினேட்டர் சேமா இருக்கு. ஸோ அதை ஒரு தடவை எழுதிட்டேன். ரைட்டா சாமி? ஸோ லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 144a மைனஸ் இந்த லைக் டேர்ம்ஸை சால்வ் பண்ணீங்க அப்படின்ட்டுனா 78b by a plus b.